கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்றைக்கும் தேவன் வெளிப்படுத்திய வார்த்தை உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. இது உன்னதங்களுக்குரிய ஒரு பாடல். உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தருக்கும் பூமியிலே இருக்கின்ற திருச்சபையாகிய மனவாட்டிக்கும் உள்ளதான ஒரு உறவை அல்லது இருக்க வேண்டிய ஒரு நட்பை இங்கே ராஜாவாகிய சாலமோன் அழகாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று அழைப்பின் சத்தத்தை அங்கே நாம் கேட்கிறோம். ஆண்டவர் என் பிரியமே, என் ரூபவதியே என்ற வார்த்தையை வேதத்தில் இடம்பெறும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். இங்கே இந்த எழுத்தாளர் அல்லது இந்த புத்தகத்தை எழுதிய ஞானியாகிய சாலமன் என் பிரியமே, என் ரூபவதியே என்று யாரை குறிப்பிடுகிறார்? பொதுவாகவே உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது அவர் இந்த பூமியிலே அரசனாக, எருசலேமுக்கு அரசனாக இருந்த நாட்களிலே அந்த எருசலேம் குமாரத்திகளில் ஒருத்தி ஆகிய சூலம் என்கின்ற பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை பார்த்து, வாலிப பெண்ணை பார்த்து இப்படியாக சொல்லி வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். வேத அறிஞர்கள் இதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சூலம் என்கின்ற தேசத்திற்குட்பட்டவள் அல்லது பகுதிக்குட்பட்டவள் இந்த சூலமித்தி. சூலமித்தியை பார்த்துதான் இங்க சொல்லுகிறார், என் பிரியமே என்று உச்சரித்து அழைக்கிறதை பார்க்கிறோம். இவள் ஒரு அழகானவள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் அழகானவள் மட்டுமல்ல, மிகவும் நேசருக்கு பிடித்தமானவளாக வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். சாலமன் எழுதிய இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனத்தையும் நாம் பார்ப்போம். 5வது வசனமும் 6வது வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என் மேற்பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. வாசிக்கும் பொழுது எருசலேமின் குமாரத்திகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் குமாரத்திகளில் ஒருவன் தான் இந்த சூலமித்தி. எனவே இந்த சூலமித்தி அழகானவளாகவும் அரசனுக்கு அல்லது மணவாளனுக்கு அல்லது நேசருக்கு மிகவும் பிடித்தவளாகவும் பிரியமானவளாகவும் இருந்ததை இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை மாம்சத்தோடு கூட பேசும், ஆவியோடு பேசும். மாம்சத்துக்குட்பட்டவைகளும் போதிக்கும், ஆவிக்குரியவைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவைகளை விலக்கி சொல்லுகிறதையும் நம்மாலே பார்க்க முடியும். எனவே இந்த இடத்தில் நேசரும் மற்றும் அந்த பிரியமானவள் அல்லது மிகவும் ரூபவதியாய் காணப்பட்ட அவள் யாரை வேதம் வெளிப்படுத்துகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும் பொழுது அது நேசராகிய கிறிஸ்துவுக்கும் மனவாட்டி ஆகிய திருச்சபைக்கும் உள்ளதான ஒரு ஐக்கியத்தையும் உறவையும் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இவள் ராஜாவுக்கு மிகவும் பிரியமானவளாக இருந்திருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள்ல அவர் அழைக்கின்ற அந்த அழைப்பிலே நம்மாலே பார்க்க முடியும்.
என் பிரியமே என்று சொல்லி திரும்ப திரும்ப அந்த முதலாம் அதிகாரத்திலும் ஒரு சில அதிகாரங்களிலும் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஸ்திரீ இந்த ராஜாவை அவ்வளவாய் கவர்ந்திருப்பாள். தன்னுடைய உன்னதமான குணாதேசங்களினாலே, நற்பண்புகளினாலே ராஜாவுக்கேற்றவைகளை செய்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவளாக, ராஜாவை நேசிக்கக்கூடிய கிரியைகள் தனக்குள்ளே வெளிப்படுத்துகிறவளாய் காணப்பட்டிருப்பாள். எனவேதான் எனக்கு பிரியமானவளே பிரியமானவளே என்று சொல்லி திரும்ப திரும்ப ராஜாவாகிய சாலமோன் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், நாம் யாரை பார்த்து சொல்லுவோம்? எனக்கு பிரியமானவர், எனக்கு பிரியமானவள் என்று. நமக்கு ஒருவன் பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது, ஒருவன் நமக்கு பிரியமாய் பிரீதியாய் நடந்து கொள்ளும் பொழுது நாம் அவர்களை பார்த்து சொல்லுவோம், எனக்கு மிகவும் பிரியமானவர். வேதத்தில் இப்படிப்பட்ட நல்ல பெயர்களை பெற்றவர்கள் எல்லாம் நம்மள வேதத்துல பார்க்க முடியும். தானியேலை குறித்து வாசிக்கும் பொழுது, தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி தேவனால் புகழப்பட்டதை பரிசுத்த வேதாகமத்தில் நம்மாலே பார்க்க முடியும். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தானியேல் தேவனால் பிரியமாய் பாராட்டப்பட்டார், பிரியமானவன் என்று பாராட்டப்பட்டார், புகழப்பட்டார். எனவேதான் அவர் ஜெபிப்பதற்கு முன்பாகவே, வேண்டுதல் செய்வதற்கு முன்பாகவே அநேக அவரால் ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு தேவனால் பதில் வந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமற்றவர்களாய் நாம் வாழ்ந்தால் மெய்யாகவே நாம் தேவனால் புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, ஆமென், அருவருக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். வேதத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே, மனிதனாய் பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே, உன்னத தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனாலே இப்படியாக அழைக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 17வது வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று இந்த வாழ்க்கையில, இந்த பூமியில வாழ்க்கையில அவர் தேவ நீதியை நிறைவேற்றுகிறவராக ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டதும் தேவாவியானவர் அவர் மேல் புறாவை போல இறங்கினதும் பார்க்கிறோம். இறங்கினது மட்டுமல்ல, அந்நேரமே வானத்தில் ஒரு மிகப்பெரிய சத்தம் உண்டாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு நல்ல ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அந்த சத்தம் என்ன சொன்னிச்சு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவர் என்னுடைய நேசகுமாரன். அது வானத்திலிருந்து வந்த சத்தம், அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த சத்தம், மனிதனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்காக வந்த சத்தம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்பேற்பட்ட சர்டிபிகேட்ஸ், சான்றிதழ்களை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. மனிதனிடத்திலும் சரி, அரசாங்கத்திடத்திலும் சரி, எந்த சூழ்நிலும் நல்லவர்கள், பிரியமானவர்கள், பிடித்தவர்கள் என்று நற்பெயரை நாம் வாங்குவது மிகவும் கஷ்டம். ஆமென். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து பெறுவது அதைவிட கஷ்டம். அப்படி இருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே பிதாவாகிய தேவனால் இந்த நல்ல பெயரை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். அவர் பிரியமாய் நடந்து கொண்டார், தேவனுக்கு ஏற்றவைகளை செய்தார். தேவன் தமக்கு கொடுத்த அந்த பணியை, அந்த ஊழியத்தை நேர்த்தியாய் நிறைவேற்றிக் கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் தம்முடைய தூய்மையை, தம்முடைய எல்லா விதமான ஆவிக்குரிய காரியங்களை, வாழ்க்கையை சிந்தாமல் சிதறாமல்
எந்த விதத்திலும் கரைப்படாமல் தேவனுக்கு மிகவும் பிரியமானவராக வாழ்ந்தபடினாலே இப்பேற்பட்ட ஒரு சான்றை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கு பிரியமா இருக்க வேதம் அநேக காரியங்கள் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். அநேக வசனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் உற்சாகமாய் இருக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எவர்களெல்லாம் தேவனுடைய காரியங்களிலே, அவருடைய திருப்பணிகளிலே, அவருக்கென்று செய்கின்ற தொண்டிலே உற்சாகமாய் இருப்பார்களோ, தேவனை ஆராதிப்பதிலும், தேவனை நேசிப்பதிலும், வேதத்தை வாசிப்பதிலும், தேவாலயத்திற்கு வருவதிலும், அவரை தொழுது கொள்வதிலும், அவருக்கென்று ஊழியம் செய்வதிலும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதிலும் முகம் சுலுக்காமல் பிரியமானவர்கள உற்சாகத்தோடு நாம் செயல்படும் பொழுது, நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் உற்சாகமாய் காணப்படும் பொழுது, தேவன் அப்பேற்பட்டவர்கள் மேலே பிரியமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மற்றொரு வசனமும் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எவர்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, இந்த செய்தி கேட்கிற நீங்களானாலும் சரி, நானாலும் சரி, பரிசுத்த வேதாகமத்தின்படி விசுவாசம் நம்பிக்கையற்றவர்களாய் நாம் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவென்று கதறினாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில கடுகளவு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே விசுவாசம், தேவனுக்கு பிரியமாயிருப்பது, தேவனை பிரியப்படுத்துவது நம்முடைய விசுவாசம். அந்நாட்களிலே, இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே சில ராஜாக்கள், அதாவது அதிகாரிகள், தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி தேவனையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பிரமிக்க வைத்தார்கள். நூற்றுக்கு அதிபதி. இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் இதுவரைக்கும் எங்கேயும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவருடைய ஊழியத்தை குறித்து சாட்சி அடைகிறதை பார்க்கிறோம். ஒரு சில இடங்களிலே அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியாமல் திகைத்ததாக கர்த்தர் சொல்லியிருக்கிறதை வேதத்தில் பார்க்கிறோம். விசுவாசம் மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாக இருக்க தேவன் போதித்த போதனைகளிலே விசுவாசம் மிக முக்கியமானது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடவே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உற்சாகமா இருக்கணும், விசுவாசத்தோடு வாழணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது அந்த ரோமாபுரியில் உள்ளதான திருச்சபையாருக்கு இப்படி எழுதுகிறதை பார்க்கிறோம். என்ன எழுதுகிறார்? ரோம 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். பார்த்தீர்களா? பவுல் சொல்லுகிறார், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். நியாய பிரமாணத்தின் மேல், கர்த்தர் கொடுத்த கட்டளைகளின் மேல், கற்பனைகளின் மேல், பிரமாணங்களின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கட்டளைகள் என்பது கடினமானவைகள். கமாண்ட்மெண்ட்ஸ், நியாய பிரமாணங்கள். இப்படி நடக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு அநேக விதமான ஆலோசனைகள், கட்டளைகள் நியாயப்பிரமாணத்திலே நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ இந்த வேதத்தின்படி நான் நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற பவுலுடைய சாட்சியை நாம் அங்கே பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் கடினமாய் காணப்பட்டாலும் கூட அது அவருக்கு லெகுவாய் காணப்படுகிறது. காரணம், அதன் மேல் அவர் பிரியமாயிருந்தபடினால். இந்த கடினமான வார்த்தைகளும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு லேசாக லெகுவாய் காணப்பட்டது. ஏன்? தேவன் மேல் வைத்த பிரியம். அன்று யாக்கோபுக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாக ராகேல் காணப்பட்டதுனால அவளுக்காக 7 வருஷம்
மாமனாருடைய வீட்டில் வேலைகளை செய்கிறதை பார்க்கிறோம். அவள் மேல் வைத்த பிரியத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு பிரியம் இருந்தால், இஷ்டம் இருந்தால், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எவ்வளவு கஷ்டமானாலும் அது கடினமாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார். தேவனை பின்பற்றுவதும், கர்த்தரை ஆராதிப்பதும், கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதும், அதன் மேல் நமக்கு பிரியம், ஆசை, வாஞ்சை, நாட்டம் இருக்குமே. ஆனால் நாம் எதுவுமே நம்ம அது பாரமாகவோ சுமையாகவோ கருத மாட்டோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். உள்ளான மனுஷனுடைய அவருக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி ரோமாபுரியில் உள்ள திருச்சபையாரை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மெய்யாகவே பழைய ஏற்பாட்டு நாட்களில் சில அரசர்களுக்கு எதன் மேல் அதிகமாக பிரியம் என்று சொன்னால், கொலை செய்கிறதுல பிரியமானவர்களாய் காணப்பட்டார்கள். அந்நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அரசர்களுக்கு யுத்தம் செய்வதும், கொலைகள், எத்தனை பேரை கொன்று குவித்தோம் என்பதுதான் அவர்களுடைய சிறப்பே என்று சொல்லி கருதிய காலங்கள். நீ 50 பேரு கொன்று விட்டால் நான் 100 பேரு கொன்று விடுவேன், நான் 1000 பேர். ஆமே, இது சொல்லும் பொழுது சிலருக்கு ரொம்ப எரிச்சலும் உண்டாயிற்று. வேதத்துல வாசிக்கும் பொழுது தாவீது, சவுல் என்கிற ராஜாக்களுக்கு மத்தியில் நடந்த சம்பவம். தாவீது கோலியாத்தை கொன்ற பொழுது அங்குள்ளதான மக்கள் எல்லோரும் ஒரு பாடலை பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இது கேட்டவுடனே சவுலுக்கு ஒரு விதமான கசப்பு ஏற்பட்டுச்சு தாவீதின் மேல. அன்றிலிருந்து தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் மிகவும் கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏனென்றால் அது ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் அவர்களுக்குள்ளே. ஆமேன், தாவீதை குறித்து மேன்மையாக பெருமையாய் பாராட்டுகிறார்கள். தாவீது கொன்றது, ஆமேன், 10000 என்று சொல்லுகிறார். சவுல் கொன்றது 1000 என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ எத்தனை பேர் கொன்று குவிப்போமோ அவ்வளவு பெருமைக்குரியவர்களாக பேர் பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். அப்பேர் பெற்ற நாட்களிலே, ஏரோது அரசாண்டு கொண்டிருந்த காலங்களிலே, ஏரோதுடைய வாழ்க்கையில கூட அவருடைய ஆட்சியின் நாட்களிலே யூதர்களை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருந்ததென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்ததானே சபைகளிலே இயேசுவை, ஆமென், அவருடைய போதனைகளையும் அவைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதானே கூட்டங்களிலே, சபைகளிலே, திருச்சபைகளிலே சிலரை பிடித்து துன்புறுத்த தொடங்குகிறதை பார்க்கணும். அது மட்டுமல்ல, சிலரை கொலையும் செய்ய அவர் தயங்கவில்லை. துன்புறுத்துவதும் கொலைகள் செய்வதும் அது மக்களுக்கும் பிரியமாய் காணப்பட்டது. அந்த யூதருக்கு அது பிரியமாயிருந்தது. கிறிஸ்துவினுடைய ஃபாலோயர்ஸ், ஜீசஸ் ஃபாலோயர்ஸ், இயேசுவினுடைய சீடர்களை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை துன்புறுத்துகிறதும், இயேசுவை பின்பற்றுகிறவர்களை அழிப்பதும், கொலை செய்கிறதும் அந்த யூதர்களுக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு அன்று யாக்கோபை கொலை செய்தது மட்டுமல்ல, அவன் சகோதரனாகிய பேதுருவையும் கொலை செய்வதற்கு அவரை பிடித்து சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய பாரத தேசத்தில் பல மாநிலங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பலவிதமான சதிகள், பயங்கரமான வார்த்தைகளை பகிரங்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களை முற்றிலும் ஒழிக்க வேண்டும், கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் இன்றைக்கு பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறதை நம்முடைய தேசத்திலே நம்மாலே காண முடியும். அன்றாட செய்திகளிலே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு பயங்கரமான காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இது அந்த தேசத்தின் மக்களுக்கு பிரியம் என்பதை இந்த அரசியல் தலைவர்கள் பார்க்கிறார். பாருங்க, நல்ல மனிதர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைக்க மாட்டார். ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதையும் மனிதர்களுக்கு பிரியப்படுத்தும்படியாக, மக்களை பிரியப்படுத்தும்படியாக இன்றைக்கு அரசியல் தலைவர்களே அதை முன்னிருந்து செய்கிறதை பார்க்கும் பொழுது வேதனையான ஒரு காரியம். அன்றைக்கு ஏரோது நாட்களிலே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அநேக சிறு பிள்ளைகளை கொன்று குவித்தான், ஒரு இயேசு கிறிஸ்துவை அழிப்பதற்காக. ஆமென். மோசே நாட்களிலே மோசே பிறந்த பொழுது அன்றைக்கும் பார்வோன் என்கின்ற அந்த அரசன் அநேக சிறு பிள்ளைகளை கொலை செய்தான். பார்த்தீர்களா? அரசர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சுபாவம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் இந்த அரசன் பிரியமானவளாக அந்த மகளை கருதுகிறார். ஏன் அந்த மகள் பிரியமானவளாக இருந்தாள் என்று சொன்னார், அங்கு ராஜாவுக்கு ஏற்ற மகளாக, தேவனுக்கு பிரியமுள்ள மகளாய் வாழ்ந்தபடினால மெச்சிக்கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில நான் பார்க்கிறது என்ன? இந்த ஸ்திரீ திருச்சபைக்கு அடையாளமா இருக்கிறார், தேவனுடைய சபைக்கு அடையாளமா இருக்கிறார். சபையாகிய நாம், கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? மனவாளனாகிய இயேசுவுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். பிரியமானவர்கள் என்று சொன்னால் அவர் கொடுத்த வார்த்தைகளின்படி கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, பிறருடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக என்றெல்லாம் நியாய பிரமாணங்களை தந்து நம்மை சரி செய்து சீர் செய்து நல்ல ஒழுக்கமான வழிகளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகும் இந்நாட்களிலே அந்த வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். அதை விட்டு நம்முடைய சுய வழிகளில் நாம் நடப்போமே, ஆனால் தேவனுக்கு பிரியமற்றவர்களாய் வாழ்ந்து விடுவோம், காணப்படுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூலமித்தி அந்த அரசனுக்கு, இந்த மணவாளனுக்கு மிகவும் மிகவும் பிரியமானவளாய் இருந்தாள். எனவேதான் எனக்கு பிரியமானவளே என்று சொல்லுகிறதை நாம் திரும்ப திரும்ப பார்க்கிறோம். இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது பக்தனாகிய தாவீது சொல்லும் பொழுது 1 அதிகாரம் 2வது வசனம், இதோ கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. கர்த்தருடைய வேதம், பரிசுத்த வேதம். ஆமென். உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் உண்டு, எத்தனையோ வேதங்கள் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக, வாஞ்சியாக, மனப்பூர்வமாய், இஷ்டமாக அது இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது அந்த வேதத்தை கொடுத்த தெய்வத்திற்கு மிகவும் பிரியமானவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மில் பிரியமாக இருப்பார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:23வது வசனத்தில் பக்தன் சொல்லுகிறார், வாசிப்போம். சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷனுடைய நடைகள், அவர்களுடைய நடைகள் என்று சொல்லும் பொழுது the way of living, அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை, அவருடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே தேவனாலே உறுதிப்படும். அது மட்டுமல்ல, அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று. தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால், எனக்கு பிரியமானவனே, என் பிரியமானவனே என்று சொல்லி அழைக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய நடக்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நாம் நடக்கிறவர்களாய் வாழ வேண்டும். அவருக்கு ஏற்றபடி, அவருடைய வார்த்தையின்படி, அவரை மகிழ்விக்கிறபடி நாம் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பிரியமாயிருந்து தியானிக்கிறவன் பாக்கியவான். தேவனாலே புகழப்படுவான், தேவனாலே அதிகமாய் நேசிக்கப்படுவான், கனம் பெறுவான். கர்த்தர் அவனுக்குரிய பலனை கொடுக்க அவளோடு கூட இருந்து அது சீக்கிரத்தில் அதை நிறைவேற்றவும் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பக்தனாகிய தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 143 10வது வசனத்தில் தாவீது கெஞ்சுகிறார் கர்த்தரை நோக்கி. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 143
10வது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. டீச் மீ யுவர் லார்ட். அவர் கேட்கிறாரு, மாஸ்டர் டீச் மீ தை வே, ஹவு டு ப்ளீஸ் யூ. உம்மை எப்படி பிரியப்படுத்துவது எனக்கு கற்றுத்தாரும் என்று கர்த்தரை நோக்கி கெஞ்சி கேட்டு தெரிஞ்சுக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு தெரியல என்று சொன்னா தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்கள் எவை, தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படி, ஆமென் என்று அறிந்து கொள்ள ஆசையா இருப்போமே. ஆனால் நாமும் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி கேட்போம், இந்த ஜெபத்தை ஏறெடுப்போமாக. உமக்கு பிரியமானது செய்ய ஆண்டவரே, எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்மை அல்லாமல் நான் வேற எவரையும் நம்பல, வேற எவரையும் நான் வணங்கல, உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி உமக்கு பிரியமானவைகளை செய்ய, உம்மை மகிழ்விக்கிற காரியங்களை செய்ய, உம்மை மகிமைப்படுத்துகிற காரியங்களை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வேதத்தை நம்முடைய கரத்திலே கொடுப்பார். அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். அந்த வேதம் மனமகிழ்ச்சியாய் காணப்படும். ஆம், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று கெஞ்சி கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கை செம்மையான பாதையிலே நடக்க வேண்டுமா, செம்மையான வழியிலே செல்ல வேண்டுமா, இடர்கள் இல்லாமல், எந்த விதமான துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் ஆண்டவரை நீர் என்னை நடத்தும், எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஒரு நல்ல மணவாளன் தன்னுடைய மணவாட்டியை கரம் பிடித்து அழைத்து செல்கிறதை போல நம்முடைய தேவன் நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நம்மை கொண்டு செல்வார், நடத்தி செல்வார். ஆம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதற்காகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பார்த்தீங்களா பிரியமான தேவஜனமே, நாம் விரும்பினால், நீங்களும் விரும்பினால், கர்த்தரை பிரியப்படுத்த விரும்பினால், கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நடக்க விரும்பினால், ஆசையாயிருக்கிறது நானும் இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும், நானும் இந்த மகிமையின் ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் வாழணும் என்று விரும்பினால், இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆமென் தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஆமென் உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக ஆக்குவார். நிச்சயமாய் தேவன் இந்த நாளிலே அந்த சூலமித்தி எப்படி அந்த அரசனாக இருந்த சாலமோனுடைய பாராட்டுதலுக்கும் பாசத்திற்கும் ஆளாக இருந்தாலோ, நாமும் இந்த பூமியில வாழும் நாட்களிலே தெய்வத்திற்கு பிரியமாக இருப்போமாக. சூலமித்தி ஒரு பெண்ணாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையானது ஆமென் ஒரு ஸ்திரீக்கு அடையாளமாய் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். மணவாட்டியாக திருச்சபை எடுத்துக்கொள்ள மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும் நாளிலே என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா என்று சொல்லுகிற அந்த கூட்டத்திலே நாம் காணப்படுவோமா? அப்படி செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. God bless you all. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Thank you.